வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் நிதியத்தில் டெல்லியின் வரலாற்று சின்னமான சிவப்பு கோட்டை அருகே நடந்த ஒரு வெடிப்பு ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடங்க வழியை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வெடிப்பின் பின்னணியில் இருந்த சக்தி யார் என்ற புலனாய்வு மற்றும் உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் ஒரு ஆபரேஷன் சிந்தூரின் திசையில் இழுத்துச் செல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதன் பின்னணியில் பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐயுடன் தொடர்புடைய நபர்கள் உள்ளதாக உளவு தகவல் இருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த தகவல்களை உறுதி செய்யும் முயற்சியில் இந்திய உளவுத்துறைகள் இறங்கியுள்ளன. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பல மணி நேர தொலைத்தொடர்பு இடைமறைப்பு உரையாடல்கள் மீண்டும் அலசப்படுகின்றன. காரணம், முன்பு அந்த தொலைத்தொடர்பு இடைமறைப்பு உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்ட போது சந்தேக வளையத்திற்குள் வெளியே இருந்தவர்கள் இப்போது தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்களாக மாறியுள்ளார்கள். அதனால் தொலைத்தொடர்பு இடைமறைப்பு உரையாடல்கள் மீண்டும் அலசப்படுகின்றன. இங்கு தொடர்புடைய வெடிப்பொருட்களின் அளவு மற்றும் ரகம் ஆகியவை ஒருவித ராணுவ அல்லது உளவுத்துறை தொடர்பை காட்டுகின்றது. அதனால் தான் ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கான சாத்தியத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது சற்று பின்னோக்கி பார்க்கலாம். நவம்பர் 10ஆம் தேதி இரவு நிகழ்ந்த கார் குண்டு வெடிப்பில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மங்கலான இரவில் ஒரு i20 காரின் உடைந்த உலோகங்கள் சிதறி கிடந்தன. போலீசார் விரைந்தனர், தீயணைப்பு வாகனங்கள் துரிதமாக சென்றன. இது சாதாரண விபத்து அல்ல. புலனாய்வாளர்கள் சொல்கின்றார்கள், இது ஒரு திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னடந்து எதிர்பாராத வெடிப்பு. அந்த நொடியில் டெல்லி மட்டுமில்லை, முழு இந்தியாவும் விழித்துக் கொண்டது. வெடிப்பின் சில மணி நேரத்திற்குள் உளவுத்துறை குழுவினர் காரின் சாம்பலில் இருந்து சான்றுகளை தேடினர். அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், சல்பர், அதே கெட்டு ரசாயன கலவைகள் சில மணி நேரம் முன்பு ஹரியானாவின் ஃபரீதாபாத்தில் கைப்பற்றப்பட்டிருந்தன. டெல்லி வெடிப்பு அங்கேயே தொடங்கியது. இந்த இடத்தில் மேலும் சிறிது பின்னோக்கி போகலாம். அதாவது டெல்லி வெடிப்புக்கு முன்பு ஃபரீதாபாத் காவல்துறை காஷ்மீரில் இருந்து வந்த சில மருத்துவர்கள் மீது சந்தேகம் கொண்டது. டாக்டர் முகமது உமர் புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்தவர். சந்தேக பட்டியலில் அவருடன் இருந்த மூவர் டாக்டர் முசாமில் ஷாஹில், டாக்டர் அதில் ராதார், டாக்டர் ஷாஹின் சாகித். அனைவரும் கல்வியுள்ள மருத்துவர்கள். ஆனால் புலனாய்வாளர்கள் சொல்வது வேறு. அவர்கள் ஒரு வெள்ளைக்கோளர் தீவிரவாத வலையமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள். இந்த குழு மருத்துவ நல அமைப்புகள் பேரில் டெலிகிராம் குழுக்களில் தகவல்களை பரிமாறிக்கொண்டது. அவர்கள் கையில் இருந்தது மருந்துகள் அல்ல, வெடிப்பொருட்கள். வெடிப்பு நடப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன் உமர் தனது கைத்தொலைபேசியை அணைத்து விட்டார். அவரது குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவரது நண்பர் டாக்டர் சஜாத் அல்ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்தவர் கைது செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் உளவுத்துறை குழுக்கள் 2 முக்கிய கைப்பற்றல்களை செய்திருந்தன. 2900 கிலோ வெடிப்பொருட்கள் ஃபரீதாபாத் நகரில் உள்ள 2 வாடகை வீடுகளில். அந்த தகவல் உமருக்கு தெரிய வந்தது. அவரது நெருங்கிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அவர் பீதியடைந்தார். அதே நேரத்திலும் வெடிப்பொருட்கள் ஒரு மறைவிடத்திலிருந்து மற்றும் ஒரு மறைவிடத்திற்கு இடமாற்றம் செய்ய முயற்சித்த போது வெடிப்பு நடந்தது. அது திட்டமிட்ட தாக்குதல் அல்ல, அவசர வெடிப்பு என போலீஸ் கூறுகின்றது. இனி வெடிப்புக்கு பின் நடந்தவற்றை பார்க்கலாம். வெடிப்புக்கு பின் அடுத்த நாள் காஷ்மீரின் புல்வாமா மாவட்டம் அதிர்ச்சியில் மூழ்கியது. உமரின் கிராமமான கோயில் மக்களுக்கு தாம் காதால் கேட்டவற்றை நம்ப முடியவில்லை. அவர் ஒரு மருத்துவர், அவரை நாங்கள் நல்ல மனிதராகவே அறிவோம் என்று சொன்னார்கள். ஆனால் போலீஸ் தமது வேலையில் சுறுசுறுப்பாக இருந்தனர். போலீஸ் உமரின் வீட்டை தேடியது. அவரது தாயார், 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். தாயின் டிஎன்ஏ மாதிரி எடுக்கப்பட்டது, வெடித்த உடலின் சிதைவுகளுடன் ஒப்பிடுவதற்காக. அடுத்த நாள் அவரது தந்தையும் போலீசுக்கு அழைத்து சென்றது. அவரது மனநிலையை பார்த்து முதல் நாள் அவர் கைது செய்யப்படவில்லை என்று தகவல். சில விசாரணைகள் மற்றும் உளவு தகவல்களின் அடிப்படையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாம்பூரா கிராமத்தில் அமீர் மற்றும் உமர் ரஷீத் என்று 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். அமீர் ஒரு பிளம்பர், ஆனால் அவர் ஒரு காரின் முன்னிலையில் நின்ற படம் ஃபரீதாபாத் உளவுத்துறை கோப்புகளில் இருந்தது. அந்த காரை வெடித்த காராக இருக்கலாம் என்று போலீஸ் கூறுகிறது. இப்போது நாம் இந்தியாவுக்கு வெளியே போகலாம். பாகிஸ்தானில் பீதி. இந்தியாவில் இந்த தகவல்கள் வெளியான நிலையில் பாகிஸ்தானில் வியப்பூட்டும் அச்சம் பரவலாக காணப்பட்டது. பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள் அச்சத்தின் அளவை காட்டின. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் பயணத்தின் போது வெளிநாட்டிலிருந்தே கடும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த சதி எங்கிருந்து தொடங்கியது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம், யாரும் தப்ப முடியாது என்பது அவரது வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அதிகாரிகள் கூறுவது போல 2025 நடந்த ஆபரேஷன் சிந்தூரை நினைவூட்டின. அந்த ஆண்டில் பாகிஸ்தானில் நடந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா நடத்திய ராணுவ நடவடிக்கை அது. அப்போது இந்தியா சில தீவிரவாத முகாம்களையும் சில ராணுவ தளங்களையும் சீர்குலைத்தது. அது 2 நாடுகளுக்கும் இடையிலான 4 நாள் போராகவும் மாறியது. இப்போது மீண்டும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 என்கின்ற பெயர் பாகிஸ்தானில் சுழல்கின்றது.
பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயர்நிலை அவசர நிலையை அறிவித்துள்ளனர். அனைத்து விமான தளங்கள், கடற்படை நிலையங்களுக்கு ரெட் அலர்ட் அவசர கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படைக்கு உடனடியாக டேக் ஆஃப் தயார் நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பீதியின் காட்சி, மற்றொரு தாக்குதலின் எதிர்பார்ப்பு காட்சி. இப்போது மீண்டும் இந்தியாவுக்குள் போகலாம். இந்திய பிரதமர் இல்லாத நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மௌனமாக இல்லை. ராஜ்நாத் சிங் டெல்லியில் இருந்து நாடு முழுவதுக்கும் உரையாற்றினார். நம் உளவுத்துறை குழுக்கள் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்துகின்றன. குற்றவாளிகள் தப்ப முடியாது, இந்தியா மன்னிக்காது என்று அவர் அறிவித்தார். அந்த அறிக்கைக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு தளங்கள் முழுவதும் எச்சரிக்கை நிலைக்கு சென்றன. விமான ரேடார்கள், செயற்கைக்கோள் கண்காணிப்புகள், எல்லை பாதுகாப்பு எல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற குறியீட்டில் இயக்கப்படுகின்றது. அதிகாரிகள் ஒரு முக்கிய வரியினை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது, ஆனால் முடிக்கப்படவில்லை. அதாவது இந்தியா இன்னமும் அந்த கோப்பை மூடவில்லை. இந்த சம்பவங்கள் இந்தியாவுக்கு ஒரு புதிய அச்சுறுத்தல் ஒன்றை அடையாளம் காட்டியது. வெள்ளை காலர் தீவிரவாதம். இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ள புதிய முகம், தீவிரவாதத்தின் புதிய தலைமுறை. முன்பு கையிலே துப்பாக்கி வைத்திருந்தவர்கள் இப்போது கையில் ஸ்டெதஸ்கோப் வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், IT நிபுணர்கள், அவர்களில் சிலர் சமூக ஊடகங்கள் வழியாக தீவிர சிந்தனைகளில் சிக்கி விடுகின்றனர். உமர், அதில் ராதார், முசம்பில் மூவரும் மருத்துவ பட்டம் பெற்றவர்கள். அவர்களது மனைவியல் மாற்றம் பாகிஸ்தானில் சிந்தனை குழுக்களுடன் இணைந்து டெலிகிராம் சேனல்களில் நடைபெற்றது என்று நம்பப்படுகிறது. மெடிக்கல் NGO பெயரில் அவர்கள் பணம் திரட்டினர். அந்த நிதி பாகிஸ்தான் வழியாக ஜெய்ஸ்-இ முகமதுக்கு சென்றதாக உளவுத்துறைகள் கூறுகின்றன. இப்போது காட்சிக்குள் ஜெய்ஸ்-இ முகமது மற்றது பழைய வேர்கள் வருகின்றன. 1990களில் இருந்து ஜெய்ஸ்-இ முகமது JEM அமைப்பு இந்தியாவின் எல்லைகளின் நிழலாக இருந்து வருகின்றது. கார்கில் போர் முடிந்த பின்னர் இதன் தலைவர் மசூத் அசார் இந்தியாவின் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் பாகிஸ்தானுக்கு சென்ற பின்னர் தான் இந்த அமைப்பு பல தாக்குதல்களை நடத்தியது. புல்வாமா, பதான்கோட், காந்தி நகர் என பல இடங்களில். இப்போது அதே அமைப்பு மீண்டும் வேறு பாதையில் இந்திய தலைநகரை அடைகிறது என்பதுதான் நெருக்கடி. அந்த வேறு பாதை தான் இதுவரை சந்தேக வட்டத்திற்கு வெளியே இருந்து வெள்ளை காலர் நபர்கள். முன்பு ஜெய்ஸ்-இ முகமது நடத்தியது எல்லை தாக்குதல்கள், இப்போது நகரின் இதயத்தில் கார் வெடிகுண்டு. இந்த இடத்தில் வருகிறது அரசியல். இந்த வெடிப்பு ஒரு பாதுகாப்பு சம்பவம் மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் சிக்னல். பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணத்தின் நடுவில் இந்த தாக்குதல் நடக்கிறது. அது உள்நாட்டு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் இந்தியாவின் வெளிநாட்டு உறவுகளையும் சோதிக்கின்றது. ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. நிதி நடவடிக்கையில் பணிக்குழு FATF பாகிஸ்தானின் நிதி ஆதரவை மீண்டும் ஆராய இருக்கிறது. அவர்களை ஆராயும் போது இந்தியா நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா? இப்போது எல்லாரும் கேட்கும் கேள்வி, இந்தியா மீண்டும் பதிலடி கொடுக்குமா? அதிகாரிகள் சொல்கின்றார்கள், நேரம் வரும்போது பதிலடி கிடைக்கும். ஆனால் பாகிஸ்தான் தற்போது தன்னுடைய விமான தளங்களை மூடியிருக்கிறது. எல்லை ரேடார் கண்காணிப்புகள் இரவு பகலாக இயங்குகின்றன. இந்திய தேசிய உளவுத்துறை முகமை NIA மற்றும் RA இணைந்து நெட்வொர்க் முழுவதினையும் சீராய்வு செய்கின்றன. முடிவு, டெல்லி சிவப்பு கோட்டையின் நிழல் நீடிக்கிறது. சிவப்பு கோட்டை எப்போதும் இந்தியாவின் சக்தி மற்றும் சுய மரியாதையின் சின்னம். ஆனால் இன்று அதன் நிழலில் பயம், கோபம், துக்கம். வெடிப்பு புகை காற்றில் மறைந்து விட்டது. இப்போது இந்தியா வெடிப்பை பின்தொடர்கின்றது. உலகம் இந்தியாவை கவனிக்கின்றது. பாதுகாப்பு என்பது சுவரல்ல, அது ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை மீண்டும் உறுதிப்படுத்தும் தருணம் இது. ஒரு மருத்துவர் வெடிபொருள் கையாளும் போது உலகம் எவ்வளவு மாறிவிட்டது என்பதை நாமே பார்க்கின்றோம் என்று பெயர் வெளியிடப்படாத இந்திய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். சிவப்பு கோட்டையின் நிழல் நீள்கின்றது, ஆனால் அந்த நிழலின் பின்னால் ஒரு ஒளி மின்னுகிறது. அது இந்தியாவின் விழிப்பு. இத்துடன் இது முடிய போவதில்லை. முடிவல்ல, அது ஆரம்பம். அடுத்த அத்தியாயத்திற்கு மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது பரபரப்பு மீடியா YouTube சேனலில் பதிவேற்றம் செய்வோம்.